பென்குயின் வீடியோவை நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு எண்டு இல்லை, இது ஏன் அந்த மவுண்டன் பக்கம் போகுது அப்படின்ட்டு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, பென்குயினுக்கு பெரும்பாலும் ஆபத்து இருக்குது யாருன்னா நம்ம சுறா மீன் தான். ஏன்னா அது வந்து தண்ணியில் வந்து சுறா மீன்றதுனால அது ரொம்ப பயம். ஏன்னா அது வந்து அதிகமாக வேட்டையாடுறதுனால. ரெண்டாவது, பென்குயின் வந்து நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். அதாவது அந்த ஐஸ் கட்டியில் பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போது அது ரீசெண்டாக என்ன ஆகுனா, அந்த பென்குயின்லாம் அந்த மவுண்டன் கிட்ட கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்துருக்கும். அந்த பென்குயினுக்கு ஒரு சின்னதாக யோசனை வந்திருக்கும். என்னன்னா, மவுண்டன் கிட்ட நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு அந்த பென்குயினுக்கு தோணியிருக்கும். ரெண்டாவது, அந்த பென்குயின் கூட்டம் எல்லாமே சாப்பாடுக்கு இடம் மாறி தான் ஆகணும் எப்படி பார்த்தாலுமே. அப்போது அந்த மவுண்டன் கிட்ட இருந்து எல்லா பென்குயினும் இந்த கடலுக்கு மறுபடி வரும்போது அந்த பென்குயினுக்கு நாம் ஏன் இந்த கடலில் போய் இந்த சுறா மீன்கிட்ட மாட்டணும், கம்முன்னு நாம் இங்கேயே அந்த மவுண்டன் கிட்டே போயிடலாமே அப்படின்னு நினச்சி அது கண்டிப்பாக அங்கே போயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எந்த இடத்துல ஆபத்து இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த உயிரினங்கள் வாழ ஆசைப்படும். அப்படி தான் அந்த பென்குயினும் நம்ம ஆபத்து இல்லாத இடத்துல போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சி போயிருக்கும். பட் போன இடத்துல நிச்சயம் ஏதோ ஒரு ஆபத்தால் அது இறந்துருக்கும். நான் சொல்கிற காரணம் தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்கிற காரணம் என்னவாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.